ஸ்டாலின்ங்கிற பேரை பயன்படுத்தலாம் நீதிமன்றத்தில் அதை எப்படி பாருங்க? இப்போ ஒரு திட்டத்துக்கு பெயர் முக்கியமா, அதனால மக்கள் பயன்பெற போகிறது முக்கியமா என்பது கூட தெரியாமல் எதற்கெடுத்தாலும் உடனடியாக அது சார்ந்து நாம் ஒரு வழக்கு தொடரணும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒரே இடத்துல 14 வகையான துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக அதுக்கான தீர்வை கண்டுகிட்டு போகும் பொழுது, என்னப்பா இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து 2026 மட்டுமல்ல 31 இவங்க தான் வருவாங்க போல இருப்பாங்கிற அளவிற்கு ஒரு நேரோ மைண்டடாக ரொம்ப அவசரமா போய் ஒரு வழக்கை தொடரும் போது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது, இருக்கிற நீதிமன்றத்தை உங்களுடைய அரசியல் களமாக நீங்க மாற்றி காட்டாதீங்க என்று சொன்னது மட்டுமல்ல, யாரு வழக்கு தொடர்ந்தாரோ அவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இப்படி மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். மக்கள் எப்படி போனா எங்களுக்கு என்ன, அவங்களுக்கான திட்டத்தெல்லாம் நிறுத்தணுங்கிறவங்க இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. இதைத்தான் இது உணர்த்துகிறது என்று நான் நினைக்கிறேன். இல்ல, பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் அதே போன்று எங்க பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு 3 மாமன்ற உறுப்பினர்கள்லாம் ஏற்கனவே அதுக்கான எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றது இல்ல கழிவுப் பொருட்கள்லாம் நம்ம மறுசுழற்சி செஞ்சு அதை செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய அந்த திட்டம் நல்ல திட்டம் தான், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான். ஆனா தொகுதி உள்ள என்று வரும்பொழுது பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கின்ற மக்கள்லாம் பாதிக்கணும். 2016 நான் அங்கிருந்து எம்எல்ஏவா இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு கோடை காலத்திலும் அங்கே நெருப்பு பற்றி எறிவதாக இருந்தாலும் அந்த வாடையின் மூலமாக பக்கத்தில் இருக்கின்ற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிலாம் இருக்குது. அது ஒரு வேற இடத்துல நீங்கள் வச்சுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாமன்ற உறுப்பினர்கள் KK கார்த்தியாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற சுரேஷாக இருந்தாலும் நம்மளை மண்டல குழுவுடைய தலைவர் மதிவான் அவர்கள் ஏற்கனவே அதுக்கான எதிர்ப்புகளையும் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அன்னைக்கு சொன்னதன் அடிப்படையில் அது துறையை சார்ந்திருக்க அண்ணன் அவர்களும் அது சார்ந்து இனி அந்த பணி தொடராது என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் வழங்க